Right, okay. So now we are going to start chemistry. So chemistry, so one of the major subject for the science stream students. So ஒரு பிரதானமான சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ், ரெண்டாவது பிரதானமான சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ யா கெமிஸ்ட்ரி. ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியில் நார்மலாக ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் எப்படி இருக்கும்? எங்களோட கைட் புக்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களோட கைட் புக் அல்லது சிலபஸ் புக் ஏதோ கைட் புக்கை பார்த்தீங்களா இருந்தால் ஸோ ரசாயன் சால் பப்ளிஷ் பண்ணிக்கையுடைய கைட் புக்கை பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பற்றி டோட்டல் இன்ஃபர்மேஷன் A to Z இருக்கும். ஸோ எத்தனை யூனிட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் டோட்டலாக 40 யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு. 40 40 மொத்தமாக 40 யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நார்மலான ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ முதலாவது ஃபர்ஸ்ட் யூனிட் தட் இஸ் எனி ஐடியா இருக்கா? யூனிட் 1, எனி ஐடியாஸ்? ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். Atomic structure. So unit 2 that is structure and bonding. Structure and bonding. Unit 3 அந்த கைட் புக்ல இதை பத்தி ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன். இதை பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கைட் புக்ல இருக்கு. So third unit that is chemical calculation. Chemical calculation. Fourth unit that is unit 4 that is gases. State of matter. First unit 5 வந்துட்டு that is energetics. Sixth one inorganic. So from unit 7 to unit 10. So unit 7, 8, 9, 10. So there are 4 units. The 4 units சேர்த்து நான் சொல்றோம் வந்துட்டு organic. So inorganic chemistry, organic chemistry. Organic chemistry. So unit 11 வந்து chemical kinetics. ஸோ என்னோட சேர்ந்து நோட் பண்ணி கொண்டு வாரீங்களா? ஒரு நோட் புக் எடுத்துப்பீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆல்ரெடி ஐ இன்ஃபார்ம்ட். ஸோ நோட் தான் வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ நோட்டை வந்துட்டு கடும் க்ளீன் அண்ட் கிளியர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ நோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மினிமம் 4 பென்ஸை யூஸ் பண்ணி ஸோ நோட்ஸை வந்துட்டு அழகாக எழுதுங்க. பார்க்கறது பசங்க அழகாக எழுதுங்க. ஸோ அப்படி நீங்கள் அழகாக எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. யூனிட் 11 வந்துட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ்.
யூனிட் 12 வந்துட்டு ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியம். யூனிட் 13 வந்துட்டு 13 that is so that is electrochemistry. யூனிட் 14 வந்துட்டு என்னவா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பத்தி நார்மலா ஓ லெவல்ல தெரிஞ்சிருக்கும். ஓ லெவல் ஐ திங்க் சயின்ஸ் புக் எடுத்து பாத்தீங்கன்னா 3 கலர்ஸ்ல சயின்ஸ் புக் இருந்து இருக்கும். ரைட்? 3 கலர்ஸ்ல இருந்துச்சு சயின்ஸ் புக். ரைட்? டாப். இந்த ஆடியோ கிளியரா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா? யா. ஸோ ஓ லெவல் சயின்ஸ் புக், ஆர்டினரி லெவல் சயின்ஸ் புக் 3 கலர்ஸ்ல இருந்துக்கும். ஐ திங்க் ஒன் இஸ் கிரீன், another one is blue, another one is I think pink color, right? Pink or something, or pink color. So அதுல ப்ளூ கலர்ல இருந்ததெல்லாம் கெமிஸ்ட்ரி. அந்த புக்ல, ஓவரால் சயின்ஸ் புக்ல ப்ளூ கலர்ல இருந்ததெல்லாம் கெமிஸ்ட்ரி. கிரீன் கலர்ல இருந்ததெல்லாம் பயாலஜி. பிங்க் கலர்ல இருந்ததெல்லாம் பிசிக்ஸ். யூனிட் 14 என்னவா இருக்கும்? லாஸ்ட் ஒன் என்னவா இருக்கு? Can you tell? Can you guess? Atomic structure, structure and bonding, chemical calculation, gases, you may know, energetic, you may know, inorganic chemistry, organic chemistry. So last unit, that is industrial chemistry and environment, pollution. Industrial chemistry and environmental pollution. So industry சொல்லி வந்தாலே environment pollute ஆகும். Industry வந்தாலே environment pollute ஆகும். Industrial chemistry and environment pollution. இதுதான் டோட்டலா 40 minutes. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நோட்ஸ் இருக்கு தானே? நோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நோட்ஸ் தான் பிரதானம். இந்த 14 பாடங்களும் நோட்ஸோட சம்பந்தப்பட்ட பாடங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல நோட்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸ். ஃபார் த எக்ஸாம்பிள், உங்களோட செகண்ட் பேஜில் 4th லைன்ல என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நோட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ்லயும் இந்த சின்ன வேர்ட்ஸால ஆன்சர் மாறும். ஆல்வேஸ் ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். இந்த ஆல்வேஸ் இந்த வேர்ட் போட்டு இருந்தா 4th ஆன்சர், ஆல்வேஸ் இந்த வேர்ட் போடலாட்டி 5th ஆன்சர், அப்படி மாறும். ஸோ கெமிஸ்ட்ரி பரமல்ல அந்த சொல்ற எப்படி. ஸோ மைக்ரோ லெவல்ல வந்துட்டு கெமிஸ்ட்ரி நோட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரைட் தானே? ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தாண்டி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். எதுல
கல்குலேஷன்ஸும் வரும். முழுக்க முழுக்க நோட்ஸ் கேட்டா இல்லை, கல்குலேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இதுலயும் சின்ன லெவல்ல கல்குலேஷன் இருக்கு, இதுலயும் சின்ன லெவல்ல கல்குலேஷன் இருக்கு. இந்த இதுக்கு வந்துட்டு மெயினாவே கல்குலேஷன், அதாவது இது மெட்ஸா இருக்கு கல்குலேஷன், இதுவும் மெயினா மெட்ஸா இருக்கு கால்குலேஷன். எனர்ஜெட்டிக்ஸ் அதுவும் கால்குலேஷன், மெயினா மெட்ஸா இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நோட்ஸுக்குரிய பாடம், இதுலயும் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கும். கெமிக்கல் கைனடிக்ஸ் இது மெட்ஸுக்குரிய பாடம், மெட்ஸ் வரும். ஈக்குலிபிரியம் மெட்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அது கால்குலேஷனோட வரும். இது நோட்ஸ் பாடம் இருக்கு. ஈக்குவலான பிசிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்ன, கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நோட்ஸ் பாட்டும் ஈக்குவலா இருக்கு, கல்குலேஷன் பாட்டும் ஈக்குவலா இருக்கு. நான் மெட்ஸ் 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 சொல்றேன் தானே, இதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்லுவோம் சொன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். எப்படி இந்த மெட்ஸ் 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 நான் போட்டிருக்கேன் தானே, கல்குலேஷன் வரக்கூடிய பகுதிகளுக்கு தான். அந்த கல்குலேஷன் வரக்கூடிய பகுதி எல்லாத்தையும் நாங்க சேர்த்து ஒரு நேம் சொல்லுவோம், என்னன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இது ரெண்டையும் நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரி. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரையும் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங்கையும் நாங்க சொல்லுவோம் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி. ஸோ அதே போல இதை சொல்லுவோம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி, இதை சொல்லுவோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி. அதே போல இதை சொல்லுவோம் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கண்டென்ட் கண்டென்ட் கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அது கிளியரா இருக்கணும். நோட் பண்ணி எடுக்கிறீங்களா? அழகா நோட் பண்ணி எடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஓகே. ஃபினிஷ்டா? ஓகே, ஃபினிஷ் பண்ணது பிறகு சொல்லுங்க. Done, sir. இல்ல இல்ல இப்ப நம்ம இந்திய கிளாஸ்ல நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிக்கும், நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிக்கும் சிஸ்டமேட்டிக்கா படிக்கும். நம்ம 2027 எக்ஸாம் சீட் பண்ண போறோம். 2027. ஸோ சரியா பார்த்தோம்னா 1 year and half, 1 year and 6 months almost. Yeah. Yeah. ஸோ நாங்கள் வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். சிஸ்டமேட்டிக்காக படிக்கிற டைம்ல நான் ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸை தான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்லி தருவேன். எது வெரி இம்பார்ட்டன்ட், விச் ஒன் இஸ் வெரி மேஜர் கண்டென்ட், ஸோ அதை ஃபெஸ்ட்டுக்கு சொல்லி தரேன். ஸோ மைனர் கண்டென்ட்ஸ் வந்து நான் பின்னால சொல்லி தரோம். ஸோ நம்ம ப்ரியாரிட்டி ஆர்டர்ல தான் நாங்கள் கொண்டு போவோம், ரைட் தானே? ஸோ ஈஸியா அண்ட் வந்துட்டு ஸ்மூத்தா நம்ம கொண்டுட்டு போவோம், ரைட்? ஸோ அப்படி இருக்கிற டைம்ல நான் ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னு சொன்னா திஸ் ஒன், கெமிக்கல் கல்குலேஷன். ஸோ கெமிக்கல் கல்குலேஷன், ஸோ கெமிக்கல் கல்குலேஷன் வந்து நான் ஃபெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தேர் ஆர் 2 units before it, but this is minor content. So we have to give the importance for this one. So that's why I am starting from unit 3. Do you agree with me? Yes, sir.
So then put the heading chemical calculator. If any information required to learn this one from first to, so I will recall and I will repeat it. So, no worries. சார் இன்ஃபர்மேஷன் இதுலயும் இருந்து உங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் to learn this one நான் சொல்லி தருவேன். No worries, no worries. ஏன் அதை சொல்றேன் சார், ஃபர்ஸ்ட் ரெண்டும் தெரியாம தேர்ட் படிச்சா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இயலுமோ இல்லையோன்னு சொல்லி ஒரு டவுட்ஸ் ஒன்று உங்களுக்கு வரும் தானே, ஒரு சந்தேகம் ஒன்று வரலாம் தானே, அந்த சந்தேகத்துக்கான சொல்றேன். இது ரெண்டும் படிக்காம இதை படிச்சோம்டா எனக்கு விளங்குமான ஒரு டவுட்ஸ் ஒன்று உங்களுக்கு வரலாம். டவுட்டுக்கு நோ நோ பிளேசஸ், இடம் இல்லை. நோ வரிஸ். இது அழகா விளங்கும், ஈஸியா விளங்கும். இதை லேர்ன் பண்றதுக்கு என்ன சில இன்ஃபர்மேஷன் இங்கிட்டு தேவைப்பட்டு இருந்தால் சப்போஸ் நீட்டட் ஐ வில் டெல், ரைட்? நோ வரிஸ். குட் ஐடி மேக். Right. So for the science system students, so remember பண்ணக்கூடிய ability, that is very much important, right? So விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய திறன், எபிலிட்டி, ஸோ அது வெரி மச் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட், சரிதானே? ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை விட ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய அந்த எபிலிட்டி நம்மகிட்ட கடுமையாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சு கொள்றது, ரிமெம்பர் பண்ணி கொள்றது, நம்ம நிறைய டெக்னிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணணும், ரைட்? நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க போக 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 பழகிக்கொள்வீங்க. ஸோ சும்மா ஒரு விஷயத்தை செக் பண்ணுமா? கேன் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ்? கண்ணை மூடிட்டு 6வது யூனிட் என்னன்னு சொல்ல எழுமா உங்களுக்கு. இப்போ நீங்க எழுதிருக்கீங்க, ஜெனுவினா இருக்கணும். கண்ணை மூடிட்டு 6வது பாடம் என்னன்னு சொல்ல எழுமா. Inorganic chemistry. வெரி குட். 11th one? Chemical kinetics. Chemical kinetics, right? Okay. So this how நீங்க உங்களோட ரிமெம்பர் பண்ணக்கூடிய எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரைட்? நாங்க பார்க்க போறோம் இதுல கெமிக்கல் கால்குலேஷன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லி தர போறேன் மூல். மூல். ஸோ இது நோட்டை குறி. மூல் நாங்க வந்துட்டு நோட்டேஷன் வந்துட்டு மூல்னு சொல்லி குறிப்போம். put the heading mole. Okay, sir. Okay, right. So எங்களுக்கு நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். ஸோ கீல்ஸோ காகில்ஸோ, என்ன சூப்பர் மார்க்கெட் நீங்க போற யூஸ்வலா? ஏதோ சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஏதோ இங்க ஒரு இடத்துல போன மாட்டா நாங்க சுகர் வாங்க போறோம். சுகர் என்னன்னு கேட்டு வாங்குவீங்க? 1 கிலோகிராம், அது 1 கிலோகிராம் அப்படின்னு கேட்டு தான் வாங்குவீங்க, ரைட்? Yes, sir. ஸோ இப்போ நாங்க இப்போ வந்துட்டு மில்க் வாங்க போறோம். மில்க்டா லிக்யூட் ஆகிக்கிறது, மில்க் வாங்க போறோம். அங்க போய் வாங்க டைம்ல எப்படி வாங்குவோம்? 1 லிட்டர், 2 லிட்டர். சாஃப்ட் ட்ரிங்க் வாங்க போறோம், எப்படி போய் வாங்குவோம்? 1.5 லிட்டர் பெப்சி தாங்க, 2 லிட்டர் 7up தாங்க, அப்படித்தானே போய் கேட்போம். அப்படி ஒவ்வொரு பொருளையும் நாங்க வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலகுகளை பயன்படுத்துவோம். அப்படி கிலோகிராம்னு சொல்லி, லிட்டர்னு சொல்லி, இவ்வாறு அலகுகளை பயன்படுத்துவோம். ஒரு மெஷரிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ
பதார்த்தங்கள்ல மெட்டர்ஸ வந்துட்டு அட்டாம்ஸ வந்துட்டு நாங்க மெஷர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் தான் வச்சுக்கோங்க. என்ன சிஸ்டம் தான்? மூல். மூல். அந்த மூலுங்கிறது என்னன்னு சொன்னா 6.022 into 10 to the power 23. 23. 23. கவுண்ட் வந்தா அதை நாங்க ஒரு மூல்னு சொல்லுவோம். ஒரு மூல்னு என்ன மீனிங்? 6.022 into 10 to the power 23 counts. For example, 6.022 into 10 to the power 23 கார்பன் அட்டாம்ஸ் இருக்குன்னு வைங்க. கார்பன் அட்டாம்ஸ் இருக்குன்னு வைங்க. இந்த கார்பன் அட்டாம்ஸ் இருந்தா இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஒரு மூல் கார்பன் அட்டாம்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். You got it? So, எப்படி இந்த வடிவத்துல சொல்லுவோம். 6.22 into 10 to the power 23 நாங்க வந்து சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஒரு கவுண்ட் வந்து நாங்க சொல்லுவோம் வந்து 1 mole சொல்லுவோம். 1 mole சொல்லுவோம். இப்ப எனக்கு சொல்லுங்க இப்ப அட்டாம் அதே போல அயன் அதே போல molecule. என்ன டிஃபரன்ஸ்? அட்டாம் என்ன, அயன் என்ன, molecule என்ன? அட்டாம் அயன் என்ன, molecule என்ன? Do you know difference between them? Simplest form of a substance is atom. Right, okay. Iron? Iron? Right. Atom வந்துன்னா as you said, atomங்கிறது ஒரு தனி ஆளுடைய சொல்லுங்க. கார்பன் என்றா கார்பன் அட்டம். கார்பன் நாங்க எடுத்து பார்த்தோம்டா அதுல கார்பன் மட்டும்தான் அட்டாம் சொன்னா அதுல சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அயன் என்ன? வாட் இட் மீன்? அயன் சொன்னாங்க கார்பன் கல்சியம் சொன்னாங்க. கல்சியம் அட்டம் சொன்னா அதுல கல்சியம் ஒன்லி கல்சியம் மட்டும் இருக்கு. ஒன் அண்ட் ஒன்லி கல்சியம் மட்டும் இருக்கு. அட்டம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்ப அயன் இந்த யாருன்னு சொன்னா ஹூஸ் த அயன்? அயன் தான் இந்த அட்டம்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் அப்ப எலக்ட்ரான்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? யூனோ எலக்ட்ரான்ஸ சோ ஏற்றுக்கொள்றதால் அல்லது எலக்ட்ரான்ஸ வந்துட்டு விடுவிக்கிறதால். ரைட்டா? ஒன்று எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பை பண்ணி எடுப்பார். அப்படி இல்லாட்டி எலக்ட்ரான்ஸை வந்து என்ன செய்வார்? ப்ரொவைட் பண்ணுவார். அப்படி ப்ரொவைட் பண்ற டைம்ல தான் இந்த அயன்ஸ் வந்துட்டு உருவாகும். இந்த அயன்ஸை நாங்க 2 விதமா சொல்லுவோம். ஒன் இஸ் டெட்ராயன், another one is anion. Tetraene. So cation அதே போல anion. 2 விதமா பிரிப்போம். அயன்ஸை வந்து 2 விதமா பிரிப்போம். டெட்ராயன் வந்துட்டு எப்படி உருவாகும் சொன்னா எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மூலம் எலக்ட்ரான்ஸ் வந்து அவர் என்ன செய்வார்? வெளிவிடுவார். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அவர் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பார். ரைட். அன்னைன் எப்படி உருவாகும் சொன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வாங்கி இருக்கிற மூலம் எலக்ட்ரான்ஸை பெற்றுக்கொள்ள அக்செப்ட் பண்ணுவார். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுவார். அப்ப டெட்ராயன்ங்கிறது யார்? எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணுவார், இன்னொரு ஆளுக்கு கொடுப்பார்.
அன்னைன்கள் யாருண்டா எலக்ட்ரான்ஸை வாங்கியிருப்பார். ரைட். அப்ப டெட்ராயன் தான் தட் மீன் பாசிட்டிவ். டெட்ராயன் தட் மீன் பாசிட்டிவ். அன்னைங்கிறாங்க நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து நாங்க அவர் சொல்லுவோம் அன்னைன் சொல்லி. அதே போல டெட்ராயன்கள் பாசிட்டிவ். ரைட் தானே? அதெல்லாம் கிளீனா நோட் பண்ணிடுங்க. நான் இது வரைக்கும் காய்ச்ச விஷயங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமா கதைப்பேன். அப்ப நீங்க நோட்ஸ் அழகா நீங்க நோட்ஸ் எழுதணுமா? நீங்க சென்டென்ஸ்ல அழகா பேராகிராஃப் மாதிரி அல்லது பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நோட்ஸ் நீங்க எழுதணும். நோட்ஸ் எழுதி எடுங்க. நோட்ஸ் எழுதி செல்லுங்க. ஓ ஃபினிஷ் பண்ணிட்டு செல்லுங்க. Okay, sir. ரைட். ஸோ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு போவோம். ரைட் தானே? இப்ப கட்ராயன் வந்துட்டு நான் பிளஸ் சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஐ மென்ஷன் கட்ராயன் இஸ் பாசிட்டிவ். ஸோ கட்ராயன் ஹவு மச் பாசிட்டிவ் சொன்னா அவர் ஹவு மச் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்றாரோ அவ்வளவு பாசிட்டிவ் வரும். யூ காட் இட் மை பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் லித்தியம். திஸ் இஸ் ஏட்டம். இட் இஸ் ஏட்டம். இந்த லித்தியம் இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ண போறாரு. ப்ரொவைட் பண்ணாருன்னு சொன்னா எங்களை சைட்ல வர போறாரு. லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ண போறாரு அப்படின்னா ரிலீஸ் பண்ண போறாரு. ரிலீஸ் பண்ண போறாரு. ரிலீஸ் பண்ணாருண்டா இவர் என்னவாக மாறுவாருண்டா ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ரிலீஸ் பண்றார். ரிலீஸ் பண்ண ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ண எத்தனை பிளஸ்? ஒரு பிளஸ். இவர் உருவாவார் லித்தியம் பிளஸ். யூ ஹேவ் டு மென்ஷன் பிளஸ் ஹியர். அப்படின்ற மாதிரிக்கு வரும். இப்ப எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றாருன்னா நாங்க அதை வந்துட்டு எங்க எழுதணும்? விளைவில் எழுதணும். தரோமாக்கு திஸ் ரைட் எழுதணும். You got it? Yes, sir. Right. Similarly, so calcium வந்து என்ன செய்யப்படுறாருன்னு சொன்னா நான் for the example சொல்றேன். இவர் atom. இவர் வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாருன்னு வைங்களேன். அப்ப 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றாரு. ஸோ 2 எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னா how much positive? 2 plus. 2 plus. அப்ப இவர் என்ன வருவார்? calcium 2 plus தான். சரி, அழகா நோட் பண்ணிடுங்க. Similarly, aluminium. இவர் வந்து யாருன்னு சொன்னா அலுமினியம். அவர் வந்து ஒரு ஏட்டம். அவர் வந்துட்டு ஒரு ஏட்டம். அவர் என்ன செய்ய போறாருண்டா he is going to release 3 electrons. He is going to release 3 electrons. So 3 electrons அவர் ரிலீஸ் பண்ணாண்டா positive. So how much positive? 3 plus. 3 plus. So அவர் வந்துட்டு 3 electron வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறார். ரிலீஸ் பண்ணா வந்துட்டு aluminium 3 plus. So the lithium plus calcium plus aluminium 3 plus. So இவங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? Ions. Ions, right? Okay. One is
Specify name. What is that? Cation. Which one? Catran. Cation. Yeah. Yeah. Very good. Catran. So, Allah notes எழுதிடுங்க sentenceல. Again, I am repeating. Write the notes using the sentence. Examples போட்டு examsல எழுதுங்க. இவரேன் 1 electron வந்து ரிலீஸ் பண்ணணும், இவரேன் 2 electrons ரிலீஸ் பண்ணணும், இவரேன் 3 electrons வந்து ரிலீஸ் பண்ணணும் என்று சொல்லி I will tell later. பிறகு சொல்றேன் இப்ப இல்ல. I will tell later. ஏன் இவர் 3 electron ரிலீஸ் பண்ணணும், இவரேன் 2 ரிலீஸ் பண்ணணும், இவரேன் 1 ரிலீஸ் பண்ணணும், திங்ஸ் எல்லாம் லேட்டர் சொல்லித்தார். Done, sir. Done. Very good. So then unknown பத்தி பார்ப்போம். So unknowns வந்து பார்ப்போம். For the example, fluorine. Who is it? Atom. Do you agree with me? Yes, sir. Fluorine. இவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன செய்வார், நான் சொன்னது போல எக்ஸப்ட் பண்ணி எடுப்பார், பர்ச்சேஸ் பண்ணி எடுக்க போறார். ரைட். அப்படி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னா நான் ஏரோ மார்க்குக்கு இந்த சைட் எழுதுறேன். அப்ப எக்ஸப்ட் பண்ணாருன்னா இந்த சைட் எழுதணும். Negative. What I'm asking, இவர் வந்துட்டு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றார். ரிலீஸ் பண்ற டைம் நான் ஏரோ மார்க்குக்கு இந்த சைட்டுக்கு Atom எழுதுறேன். side. எந்த சைட்டுக்கு எழுதணும்? Atom side. Atom எழுதுற side. ரைட். எட்டம் சைட் எழுதணும். ரைட். வெரி குட். ஸோ இவர் எக்ஸப்ட் பண்றாருண்டா, அது அவர் எக்ஸப்ட் பண்றார். ஸோ அவரோட சேர்த்து எழுதணும். ஸோ சேர்த்து எழுதி விட்டமாக இருந்தால் ஒரு எலக்ட்ரனோ ஒரு எலக்ட்ரான் அவர் வந்துட்டு வாங்கி எடுக்கார் அப்படின்டா, ஒரு மைனஸ் வரும். ஒரு எலக்ட்ரானை வாங்கி எடுத்தாரு ஒரு மைனஸ். அப்ப இவர் எழுதுற டைம்ல எஃப் மைனஸ். சிமிலர்லி தென் சல்ஃபர், இவர் 2 எலக்ட்ரான்ஸை வாங்கி எடுக்காருன்னு வைங்களேன், வேற என்ன மாறுவார்? சல்ஃபர் 2 மைனஸ் மாறுவார். சல்ஃபர் 2 மைனஸ் சொல்லி மாறுவார். ஸோ இந்த எஃப் மைனஸ் S2 மைனஸ் இவங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? we call Anions. anions. Very good. So அதை clean நோட் பண்ணிடுங்க. ஏன் fluorine ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு எக்ஸப்ட் பண்ணணும், ஏன் சல்ஃபர் 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எக்ஸப்ட் பண்ணணும்ங்கிற திங்க வந்துட்டு அங்க அப்படி அந்த நாலேஜ் வந்துட்டு I will tell later. Okay, sir. Okay, done now? Yes. Right. So science 9 வந்து பார்த்துட்டோம். இப்ப எனக்கு சொல்லுங்க 6.022 10 to the power 23 ions aluminium 3 plus இருக்குன்னு சொன்னா இது நாங்க என்னன்னு சொல்லலாம்? 1 mole aluminium 3 plus இருக்குன்னு சொல்லலாம். Do you agree with me? Yes, sir. Right, நோட் பண்ணிடுங்க.
Done, sir. Right. So then we are going to move to molecules. So molecules yarandu sonna, do you know? Tell me. Do you know? Right. Molecules yarandu sonna, two or more. Two or more than two. Atoms சேர்ந்திருக்கிறாள் நாங்க சொல்லுவோம் யாருன்னா molecule சொல்லுவோம். Two or more than two. Atoms சேர்ந்து bondingல இருக்கும்னு சொன்னா அவர் நாங்க சொல்லுவோம் யாருன்னு சொன்னா molecules சொல்லுவோம். For the example, நம்ம குடிக்கிறாள் யாரு? யூஸ்வலா ட்ரிங்க் பண்ற Water. water chemical name H2O. H2O. So H2O ல how much atoms இருக்கு? 2 atoms. Two atoms வந்துட்டு one is hydrogen, another one is oxygen. But H plus or how H minus. H plus OH minus அது வேணாம். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு ஹைட்ரஜன் சேர்க்கி ஒரு ஆக்சிஜன் சேர்க்கி மொத்தமாக எத்தனை atoms வந்துட்டு இருக்கு? 3 atoms இருக்கு. 3. எத்தனை டைப்பான atoms வந்துட்டு இருக்கு? 2 type. 2 டைப். எத்தனை atoms வந்துட்டு இருக்கு? 3. இதான் இம்பார்ட்டன்ட். நான் எல்லாம் சொன்னேன் கெமிஸ்ட்ரி வந்துட்டு நோட்ஸ் வெரி 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 நுணுக்கமா தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். இதான் நீங்க எடுத்த உடனே நீங்க இதுல 2 atoms இருக்குன்னா that is wrong. That is definitely wrong. Do you agree with me? Yes, sir. So இதான் கெமிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட்னா இப்ப H2O பார்த்தோம்னு சொன்னா H2O வந்துட்டு 2 டைப்பான atoms வந்துட்டு இருக்கு. டோட்டலா 3 atoms வந்துட்டு இருக்கு. அதே போல கல்சியம் குளோரைட். ஸோ இதுல எத்தனை atoms வந்துட்டு இருக்கு? 3 atoms வந்துட்டு இருக்கு. 2 டைப்பான atoms இருக்கு. One is calcium, another one is Chlorine. chlorine. ஸோ அதே போல H3PO4. How many atoms? 7. 7. No, 8. 8. 3, 4, 7. One is 8. எத்தனை டைப்பான atoms வந்துட்டு? 3. 3. நோட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். atom உங்களுக்கு என்னன்னு தெரியும், அயன் என்னன்னு தெரியும், அதே போல molecules உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரைட், அழகா நோட் பண்ணிடுங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே கட்டாயம் நோட்ஸை வந்துட்டு நீங்க குரூப்ல போட்டு விடுங்க, நான் செக் பண்ணணும். Done, sir. Right, so now tell me 6.022 into 10 to the power 23 H2O molecules இருந்தா H2O molecules இருந்தா நாங்க என்னென்று சொல்லலாம்?
நாங்க சொல்லலாம் 1 mole H2O இருக்குன்னு நாங்க சொல்லலாம். Do you agree with me? Yes, sir. Right. எழுதிடுங்க. Okay, sir. Right. So, I'm going to do it. So, நாங்க இந்த இப்ப எனக்கு சொல்லுங்க, சும்மா பார்த்துக்கொள்ளும். எனக்கு சொல்லுங்க, கெட்டிக்கார பிள்ளைகள் மாதிரி 12.044 into 10 to the power 23 FP இருக்கு. Which one? FP atoms வந்துட்டு இருக்கு. FP atoms வந்துட்டு இருக்கு. Atoms வந்துட்டு இருக்கு. எனக்கு எத்தனை மூல் FP இருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? How much? How many moles? Sir, can you say again? 12.044 into 10 to the power 23 FE atoms வந்துட்டு இருக்கு. FE atoms வந்துட்டு இருக்கு. இருந்தா இதை எத்தனை மூலன்னு சொல்லலாமா? மூல சொல்றது சொல்ல. இப்ப நான் சொல்றது கவுண்ட் என்ன கவுண்ட். இந்த கவுண்ட்ல செல் இருக்கு. இப்போ உங்களுக்கு as I mentioned already 6.022 into 10 to the power 23 ions Fe3 plus இருக்குன்னா நான் செல் 11 சொல்லி 1 mole Fe3 plus இருக்குன்னு சொல்ல முடியும். சிமிலர்லி இதை நாங்க எத்தனை மூல் Feன்னு சொல்ல முடியும்? சிம்பிள், வெரி சிம்பிள். பாருங்க 6.022 into 10 to the power 23 இருந்தா this one 1 mole. This one 1 mole. 2 more. இதுல 2 மடங்கு இந்த 12.044 into 10 to the power 23 இருந்தா இது எத்தனை மூல் வைக்கணும்? 2 மூல். சரி. ஸோ இதை எப்படி நாங்க கால்குலேட் பண்றோம்? ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து தரப்போறோம். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ மூல் வந்து நாங்கள் எப்படி நோட்டேட் பண்ணுவோம் சொன்னா அப்படியே மூல வந்து எப்படி சொல்லுவோம் சொன்னா இப்படி சொல்லுவோம் என் நீட்ரா மாதிரி சொல்லுவோம். மூல வந்துட்டு நொட்டேஷன்ல வந்துட்டு இப்படியான வடிவத்தில் எழுதுவோம். அப்ப நொட்டேஷன் மூல நொட்டேஷன் வந்து இப்படி எழுதிடுங்க. ரைட். நவ் மூல் வந்துட்டு என்னவா இருக்குமாக இருந்தா மூல் என்னவாக இருக்கும் என்றால் என்ன என்னவா இருக்கும்? கவுண்ட்ஸ் ஆஃப் atom or ion or molecule. இதுதான் டிவைட் பண்ண நினைக்கிறீங்க. என்னட்டு 6.022 into
10^23 டிவைட் பண்ண டிவைட் பண்ணி விட்டோம்டா உங்களுக்கு எத்தனை மூல் இருக்குங்கிற விஷயம் தெரிய வரும். இந்த கவுண்ட கண்டுபிடிச்சாலும் யாரு ஃபாலோல படிச்சுக்கீங்களா? ஸோ பிஃபோர் கொஸ்டின்ல என்ன சொன்னேன், இது எத்தனை மூல் கண்டுபிடிக்க சொன்னேன். மூல் 12.044 into 10^23 over 6.022 into 10^23 மூல். இதையும் கட் பண்ணி விட்டீங்களாக இருந்தால் இதையும் கட் பண்ணி விட்டீங்கன்னா எத்தனை மடங்கு? 2. 2. 2. இப்படிதான் ஆன்சர் வந்துருக்கு. கட் பண்ணிடுங்க. Done, sir. Right. 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 So ஓகே. இப்ப ஒவ்வொன்றும் ஞாபகம் வருதானே, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருதானே. எல்லா விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு படிச்ச விஷயம் எல்லா விடயங்களையும் ஐ வில் ரீகால், ஐ வில் ரிமெம்பர், எல்லா விஷயத்தையும் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ நோ வரிஸ் அபவுட் ஓ லெவல். ஸோ ஓ லெவலில் சிக்கு மேல இருந்தா ஓகே, ரைட். சிக்கு மேல இருந்து நான் வந்து என்ன செய்வேன், உங்களை எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணுவேன். 2 மூல இருக்கு. இந்த ஈக்குவேஷன் ஓகே, இந்த ஈக்குவேஷன் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? இந்த ஈக்குவேஷனை எக்ரி பண்றீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை எக்ரி பண்றீங்களா? Do you agree with this equation? Yes, sir. Yeah, yeah. So cell length என்னால் eta is equal to n into na. So eta, that is mole. So mole is equal counts of atom or ion or molecule over this number. Avogadro constant. Very important equation. So எழுதி அழகா பாக்ஸ் பண்ணி வைங்க, மறக்க கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அழகா எழுதி அழகா பாக்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி வைக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ நான் இப்போ உங்கள்ட்ட கேட்க போறேன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 3.011 into 10 to the power 23 Cl minus ions வந்துட்டு இருக்கு. The question is how many moles are there?
கொஸ்டின்ஸ் வந்துட்டு Half mole of Cl minus எவ்வளோ? half 0.5. half. வெரி குட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மோல் தட் இஸ் கவுண்ட்டை போடுங்க. 0.011 into 10 to the power 23 over 6.022 into 10 to the power 23 மோல். ஸோ நாங்கள் இதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வந்தா 0.5. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ இதில் ரிவர்ஸாக பார்க்க போகிறோம். அழகா எழுதிடுங்களா? எழுதிடுங்க. The mole very important, very very important mole. The mole நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். ஏனென்றா மூலுக்கு நாங்க ஒரு 2-3 ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். ஒரு மூலுக்கு வந்து நாங்க 2-3 டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். ரைட் தானே? ஸோ வெரி இம்பார்ட்டன்டான கான்செப்ட் மூல். நான் ஏற்கனவே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ன யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த யூனிட்ஸ் எல்லாத்துலயுமே மூல் சம்பந்தப்படும். ரைட்டோ? வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினிஷ்ட்? Yes, sir. ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கொஸ்டின் குயிஸ். ஸோ குயிஸ் வந்து என்னவென்றால் குயிஸ் வந்து என்ன 2.5 மூல் 2.5 மூல் C6H12O6 இது எட்டோமா அயனா? எட்டோமா அயனா? இது Molecule. molecule. Molecules. Right. 2.5 C6H12O6 molecules வந்துட்டு இருக்கு. Right, இருக்கு. So question that is how many molecules there? கொஸ்டின் வந்து எவ்வளவு மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குங்கிற கொஸ்டின். C6H12O6 எங்க சரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Do you heard about it? Heard about it? Yes, sir. What is that one? Its name? Carbohydrate. So நான் சும்மா Polysaccharide. what? ஸ்போர்ட்ஸ் செய்யறாக்கள் கிரவுண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. Glucose. வெரி குட். இதுக்கு பேர் தான் க்ளூ என்ன? how many molecules இருக்கு? Again சொல்லிட்டேன் பிள்ளைகள், ஞாபக சக்தி வெரி இம்பார்ட்டன்ட். ஏவல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் ஞாபக சக்தி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஞாபக சக்தியை நீங்க பில்ட் பண்ணிக்கணும். ஞாபக சக்தியை சொல்லித்தர ஒரு டெக்னிக் சொல்லித்தர என்ன எப்படி ஞாபகம் வச்சு கொள்றது? நம்ம நல்ல நம்மளோட ஃப்ளூவண்டான நேம் உண்டு.
உங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் நாங்க வாங்கி கேட்டு தின்னுவோம். ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன் நாங்க பார்த்தோம் மோல் தட் இஸ் n இன்டு NA. ஸோ இதுல இருந்து நம்பர் வந்துட்டு n நம்பர். ஸோ கவுண்ட்ஸ் ஆஃப் atoms அதுல என்ன ஆகிக்க முடியாது. இதை நீங்க இங்க சப்ஜெக்ட் பண்ணணுமே. இதை சப்ஜெக்ட் பண்ணா n into NA. Do you agree with me? Agree with this equation? Yes, sir. Right. Moreover, counts of atoms or counts of ions or counts of molecules வேணும் என்று சொன்னால், if you want, you have to multiply mole by this number. Do you agree with me? Yes, sir. Right. So இதுல எத்தனை molecules இருக்குன்னு கேட்டாங்கடா, molecules வந்துட்டு n into meter into Na. So meter that is mole, how much mole? 2.5 mole into Na, we know this number, no? 6.022 into 10 to the power 23 mole minus 1. So for this one, unit that is mole minus 1. So அதை நோட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி செல் இருக்கல நோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த நம்பர் அவகாதோர கன்ஸ்டன்ட் சொல்லுவோம். அவகாதோர கன்ஸ்டன்ட் வந்துட்டு this number into mole minus 1. நோட் பண்ணிக்கீங்களா? mole minus 1. mole minus 1. So that's why here mole minus 1 இருக்கும். The mole minus 1 என்ன மேலுக்கு எடுத்து என்ன எழுதலாம்? Here denominatorல mole minus 1 தான், numeratorல plus, no? Plus. You know 1 over 2 to minus 1, that is 2 to 1. Denominatorல இருக்கிற மைனஸ் பவர் நியூமரேட்டர்ல எழுதினோட பிளஸ் பவர் எழுதலாம். ஸோ அழகா நோட் பண்ணிடுங்க. So everything should be on your notes. உங்க நோட்ஸ் நான் ரீட் பண்ண டைம்ல இந்த நான் கதைக்கிற எக்ஸ்ட்ரா கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு நோட்ஸ்ல இருக்கு. இந்த நம்பரால பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 15.06 வருது into 10 to the power 23. What unit? Unit என்ன வரும்? Mole. மூல வரும். Sorry, molecules. molecules. இது கவுண்ட், இது கவுண்ட். இப்ப உங்க கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கடா? How many students in your classroom? உங்க கிளாஸ் ரூம்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க கிரேட் 11 படிக்கிற டைம்? ஒரு 30 ஏண்டா 30 கவுண்ட்டுக்கு வந்துட்டு யூனிட் இல்லைன்னு இது கவுண்ட். என்ன நடந்தீங்க? மூல் மைனஸ் 1 கேன்சல் ஆயிருக்கு. மூல் மைனஸ் 1 தட் மீன் 1 over mole. So mole cut ஆயிருக்கு. இப்படி ஆன்சர் வந்து என்ன சரி Then no unit. எப்படி? No units, right? No units, right? Yeah. கவுண்ட் வந்துட்டு யூனிட்ஸ் வந்துட்டு இருக்காது. ரைட். இப்ப இது இல்ல கொஸ்டின், இதுக்கு பிறகுதான் நான் கொஸ்டின் சொல்ல போறேன். இப்ப this is basic question. So then
இன்னொரு கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். The second question that is how many carbon atoms are there? எத்தனை கார்பன் அட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டேன். கார்பன் அட்டம்ஸ், அதாவது கவுண்ட் ஆஃப் carbon atoms. So subscribe. N means for the numbers count. See, that is carbon. Subscriptionல எழுதலாமே. அது எப்படி கவுண்ட் பண்றேன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும், இதான் முக்கியமான விஷயம். கவனமா, எங்களுக்கு தெரியும் 2.5 மோல் குளுக்கோஸ் இருக்கு. Do you agree with me? Yes, sir. Right. So then 2.5 மோல் குளுக்கோஸ் இருக்கு. ஒரு குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? 6. 6. So 2.5 மோல்ஸ் குளுக்கோஸ் இருக்கு. அந்த குளுக்கோஸ்ல 6 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப கார்பனுடைய மூலை பாத்தீங்கன்னு சொன்னா, மோல்ஸ் ஆஃப் கார்பனை பாத்தீங்கன்னா 2.5 into 6. Do you agree with me? So உங்களுக்கு கவுண்ட் வேணுமெண்டா, again you have to multiply 0.22 into 10 to the power 23 mole minus 1. Any questions? Any questions? How it comes like that? இப்ப எத்தனை மோல் குளுக்கோஸ் இருக்கு? 2.5 மோல் இருக்கு. Do you agree with me? Yeah. ஒரு குளுக்கோஸ்ல, ஒரு மோல் குளுக்கோஸ் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு செல்ற மாதிரி சொல்லுவோம். ரைட். ஒரு கேஎஃப்சி சிக்கன் பாக்ஸ் வாங்குறீங்க. ஒரு கேஎஃப்சி சிக்கன் பாக்ஸ் வாங்குறீங்க. ஃப்ரைடே ஆஃபர்லாம் போறாங்க. கேஎஃப்சிக்கு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லையே, சும்மா சொல்றேன். ஒரு கேஎஃப்சி சிக்கன் பாக்ஸ் வந்து வாங்குறீங்க. அந்த சிக்கன் பாக்ஸ்ல வந்துட்டு 6 பீஸ் இருக்கு. இல்ல 4 பீஸ் இருக்கு. 4 பீஸ் வந்துட்டு ரைட்டா? நீங்க 3 பாக்ஸ் வாங்குறீங்க. 3 பாக்ஸஸ்ல வந்து வாங்குறீங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை சிக்கன் பீஸ் வர போகுது டோட்டலா? 12. 12. So 4 times 4 per box into 3 box. You agree with me? 4 per box into 3 box. That means 12. So 36H12O6 இங்கிறது ஒரு சிக்கன் பாக்ஸ், ஒரு கேஎஃப்சி பாக்ஸ். அந்த கேஎஃப்சி பாக்ஸ்ல 6 சிக்கன்ஸ் வந்துட்டு, 6 வந்துட்டு லெக் பீஸ் வந்துட்டு, 6 லெக் பீஸ் வந்துட்டு. அப்படியேண்டா நீங்க 3 பாக்ஸ் வாங்கினீங்கடா, எத்தனை லெக் பீஸ் வந்துட்டு இருக்கும்? அதாவது கார்பன லெக் பீஸ் விளங்கப்படுத்துது. 18. 6 into 12, 6 into 3, 18 லெக் பீசஸ் வந்து இங்க போகுது. ரைட். அதே மாதிரி தான் சொல்றேன். ஒரு மோல் குளுக்கோஸ் சொன்னா 1 மோல் குளுக்கோஸ், ஒரு மோல் குளுக்கோஸ்ல C6H12O6 ஒரு மோல் இருக்குன்னு அர்த்தம். அதுல கார்பனுடைய மோல் என்ன இருக்குன்னு நினைக்கீங்க நீங்க? 1 மோல் into
சிக்ஸ் சிக்ஸ் மோல் கார்பன் இருக்குன்னு மீன். சிக்ஸ் மோல் கார்பன் இருக்குன்னு மீனிங். அதே போல எத்தனை மோல் ஹைட்ரஜன் இருக்கு? ஒரு மோல் குளுக்கோஸ்ல 12 கார்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டோட்டலி 12 மோல் கார்பன்ல ஹைட்ரஜன். ஸோ டோட்டலா 12 மோல்ஸ் ஹைட்ரஜன் இருக்குன்னு மீனிங். அதே போல ஒரு மோல் நீங்க குளுக்கோஸ் எடுத்து விட்டீங்களாக இருந்தால் அந்த ஒரு மோல் குளுக்கோஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் அட்டம் வந்துட்டு ஒரு மோல் குளுக்கோஸ்ல 6 ஆக்சிஜன் அட்டம்ஸ் இருக்க போகுது. டோட்டலாக 6 மோல் ஆக்சிஜன் அட்டம்ஸ் வந்துட்டு அங்க இருக்க போகுது. Can you understand now? Is it understandable? Yes, sir. Right. So KFC chicken box மாதிரி யோசிச்சிங்கன்னா சரி. ஸோ அழகா சென்டென்ஸை பாவிச்சு பேராகிராஃப்ல அழகா நீட் எழுதிடுங்க. அழகா நீட் A to Z கிளீனா இருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியே தெரியாத பிள்ளை ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் உங்களோட நோட்ஸை கொடுத்தா அந்த பிள்ளை வாசிச்சு அந்த பிள்ளையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கிளீனா இருக்கணும் உங்களோட நோட். ஓகே. Okay. ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லுங்க. Done, sir. வந்த உடனே குடிச்சா மட்டும்தான் குழி வரும். வந்த உடனே குளிக்கும். இல்லாட்டி கேஸ்பா ஒரு தண்ணி வந்து பாருங்க இப்படி. ரைட். ஒரு மோல் குளுக்கோஸ் எடுத்து விட்டோம்டா, அதுல 6 மோல் ஒரு மோல் குளுக்கோஸ் எடுத்து விட்டோம்டா அதுல 6 மோல் கார்பன் அட்டாம் இருக்கு. ஒரு மோல் குளுக்கோஸ் எடுத்து விட்டோம்டா அதுல 12 மோல்ஸ் ஹைட்ரஜன் அட்டம்ஸ் இருக்கு. ஒரு மோல் குளுக்கோஸ் எடுத்து விட்டோம்டா அதுல 6 மோல் ஆக்சிஜன் அட்டம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்துட்டா how many hydrogen atoms there? One. So அதான் தேர்ட் கொஸ்டின். நம்பரை நீ 12 பிடிக்கும்.
பெருக்கி விட்டீங்கன்னா 90.33 சம்திங் வரும் நினைக்கிறேன். இன்டு 10⁻23 கவுண்ட்ஸ் வந்துட்டு வரும். அதுல கவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நீங்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் மோல் எடுங்க, 2.5 மோல்ஸ் குளுக்கோஸ் இருக்கு. ஒரு குளுக்கோஸ்ல 12 ஹைட்ரஜன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு மோல்ல 12 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு மோல்ல 12 ஹைட்ரஜன் வந்துட்டு இன்டு நம்பர் 6.022 into 10⁻23 whole minus 1 whole minus 1. இது உங்களுக்கு 180.66 10⁻23 inch வரப்போகுது. கவுண்ட்ஸ் ஹைட்ரஜன் அட்டம்ஸ் வந்து அங்க இருக்க போகுது. ஒரு மோல் H2O சொன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அட்டம் மூல் வந்து என்ன இருக்கும் என்றால், ஒரு மூல் H2O இருக்குன்னு சொன்னா ஒரு மூல் எத்தனை ஆக்சிஜன் அட்டம் வந்து ஒன்று தான் இருக்கு. அப்ப ஒரு மூல் தான் இன்டூ ஒன். எத்தனை மோல் ஹைட்ரஜன் அட்டம் இருக்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நீர் எத்தனை மோல் 1 மோல், ரைட்? ஓகே. இன்டூ 1 மோல் வாட்டர்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒரு மோல் வாட்டர் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 இன்டூ 2, that is 2. Keep in your mind. So it's enough today. Wind பண்ணுவோம். I'm very happy to meet you. Let's meet in our next class. Thank you so much. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. So good night. Jazakallah, sir. Barakallah feek. நோட்ஸை சென்ட் பண்ணுங்களா குரூப்ல? Okay. குரூப்ல நோட்ஸை சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல ஃபீட்பேக்கையும் போட்டு விடுங்க. லெட்ஸ் வைண்ட் அப். தேங்க்யூ.